கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மறுபடியுமாக நாம் யாத்ராகமம் புத்தகத்தை தொடர்ந்து படிக்கப் போகின்றோம். கடந்த 2 வகுப்புகளிலே நாம் யாத்ராகமம் எவ்வாறு தொடங்கி கோத்திர பிதாக்களின் நாமத்தில் தொடங்கி பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எவ்வளவா இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார், ஒடுக்கினார் என்று பார்த்தோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஒரு தலைவனை எழுப்பினார். அந்த தலைவன் யார்? மோசே. அவனை முட்செடியிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி மோசேயை அழைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த மோசே எகிப்திற்கு போகின்றார். பார்வோனுக்கு முன்பாக நின்று, என் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி பார்வோனுக்கு முன்பாக நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆகவே தேவன் வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகளை குறித்து நாம் பார்த்தோம். போன வகுப்பிலே பஸ்கா பண்டிகை அது எவ்வாறு ஆசரிக்கப்பட்டது, எதற்காக ஆசரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் 12ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் முறையாக 11ஆம் வசனத்திலே பஸ்கா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு எப்படி பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அடிமையின் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படியே மிருக ஜீவன்களில் தலையீற்றுகள் எல்லாம் மாண்டு போனது. பிறகு ஜனங்களை பார்வோன் போக அனுமதித்தான். துரிதமாக அவர்கள் கிளம்பினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனாலும் அவனுடைய மனம் மறுபடியும் கடினப்பட்டது. அவன் 600 ரதங்களை ரெடி பண்ணி பெரிய சேனையாக அவர்களை பின்பற்றி போகிறதையும் நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது அங்கே முக்கியமாக ஒரு காரியத்தை பார்த்தோம். இவர்களை ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். ஏன் சுற்றி போக பண்ணினார்? சமீபமான வழி இருந்தது, ஆகிலும் தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். ஏன் சுற்றி போக பண்ணினார்? ஓகே. ஏதாவது யுத்தத்தை செய்தியோ என்னதையோ கேள்விப்பட்டால் உடனே என்ன செஞ்சிருவாங்க? பயந்து எகிப்துக்கு திரும்ப போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லையா? அதனால் ஆண்டவர் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ரொம்ப உற்சாகமான ஒரு வார்த்தை, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. என்னதான் சுற்றி போனாலும், என்னதான் பாடுகள் இருந்தாலும், அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற அந்தந்த உதவியை தேவன் அனுப்புகின்றார் என்று நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பமும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உதவி நமக்கு தேவைப்படுதோ அது நிச்சயமாய் அந்த ஒத்தாசையை தேவன் நமக்கு அனுப்புகிறார். சோதனைகளோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம் இல்லையா? எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்திருந்தாலும் ஜனங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது தேவனையும் தேவனுடைய மனிதனையும் பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி. ஏன்னா இப்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி என்னது? பார்வோனுடைய சேனை. இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக பயந்தான். உடனே எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டா எங்களை இங்கே வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இதில் நம்ம நல்ல
லீடர்ஷிப் லெசன்ஸையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜனங்கள் இப்படி பயந்து இப்படிலாம் சொன்ன உடனே மோசே அவங்கள பிடிச்சி திட்டலை, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி மறந்துட்டீங்க அப்படின்னு கோபப்படலை. ஆனால் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். 13வது வசனம், 14வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லீடர் என்று அந்த மோசேயை குறித்து நாம் பார்த்தோம். 15ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே துதி பாடல், ஆண்டவரை புகழ்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாடல், கர்த்தர் செய்த அதிசயங்களை எப்படி ஆண்டவர் ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி புகழ்ந்து பாடின பாடல். அதில் முதல் முறையாக மிரியாமை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். தீர்க்கதரிசியானவள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை குறித்து முதல் முறையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு 20வது வசனத்திலே. அப்போ ஒரு வர்ஷிப் லீடராக, ஒரு ப்ராஃபட்டஸாக, முதல் ஆராதனை நடத்துகிற ஒரு தலைவியாய் நம்ம அங்கே மிரியாமை பார்க்கின்றோம். அப்போ அந்த நாட்களிலே பெண்கள் தலைமைத்துவம் வகித்தார்கள் என்பதை நாம் அங்கு பார்க்கின்றோம். மறுபடியும் சோதனை வந்தது. என்ன மாதிரி சோதனை? 3 நாள் நடந்தாங்க, தண்ணீர் இல்லை. திடீர்னு ஒரு இடத்துக்கு போனால் தண்ணி இருக்குது, குடிக்கலான்னு பார்த்தா அது எப்படி இருக்குது? கசப்பு, மாறா. மறுபடியும் முறுத்தார்கள். ஆனால் மறுபடியும் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தில் போட்டோன்னே மதுரமாயிற்று. அப்போ அந்த அதிகாரத்தில் தான் 26வது வசனத்தில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்த்தோம். அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் உள்ள அப்படி ஒரு செழிப்பான இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் சீன் வனாந்திரத்துக்கு வராங்க. அங்கேயும் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. இப்போ எதுக்காக முறுமுறுத்தாங்க? இறைச்சி, வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டு வெறுத்து போச்சு அப்படின்னு. ஓகே, அதையும் ஆண்டவர் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மன்னாவை அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தான் முதல் முறையாக மன்னா என்ற வார்த்தையை நம்ம வாசிக்கின்றோம். ஜனங்கள் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி. அப்போது இந்த 16வது அதிகாரத்தில் முக்கியமாக அந்த மன்னாவை ஆண்டவர் அனுப்பிச்சிட்டு சில காரியங்கள்லாம் சொன்னார் இல்லையா? அதுலேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? ரெண்டு எஸ் 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 நல்ல அருமையான பாடங்கள். ஆண்டவர் அந்த மன்னாவை கொடுத்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுங்க. அப்போ சிலர் என்ன செய்கிறாங்க? அதிகமாக எடுக்கிறாங்க. மீதியாக இருந்தது என்னது? பூசணம் பிடிச்சிருச்சு. ஆனால் அதே மன்னா தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 6வது நாள் 7வது நாளுக்கும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் கெட்டு போகலை. ஒரு நாள் முழுசு வச்சு சாப்பிட்றாங்க, கெட்டு போக. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவம். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே பிளைண்டாக நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா இப்படி தான் அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ மறுபடியும் 17வது அதிகாரத்துக்கு வரும்போது குடிக்க தண்ணி இல்லை. மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க, வாதாடுறாங்க. இப்போ கண்மலையை பிளந்து ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கின்றதை நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் தான் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் தான் ஏகோவா நிசி என்று சொல்லி மோசே
தேவனுக்கு பெயரிட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவானிஸ் என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் நடந்தது. அதில் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 18வது அதிகாரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிகாரம். அது என்னன்னு பார்த்தோம். யார் அங்கே ஹீரோ? அந்த 18வது மாமனார், மோசேயினுடைய மாமனார். அவர் பேர் என்ன? எத்திரோ. ஓகே, அதான் ஜெத்ரோஸ் பிரின்சிபிள் அப்படின்னு நிறைய செக்குலர் புக்ஸும் இந்த ஜெத்ரோஸ் பிரின்சிபிளை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜெத்ரோஸ் பிரின்சிபிள் என்ன? எத்ரோவின் பாடம் என்ன? ம் 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 வெரி குட். எஸ். மோசே செய். எஸ். ஸோ இந்த தேங்க்யூ, வெரி குட். இது இட்ஸ் அபவுட் ஜாப் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நீயே ஒரு ஆளாக எனக்கு தான் செய்ய தெரியும், நான் மட்டும்தான் இதை பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத. ஓகே, உன் கூட இருக்கிறவங்கள இன்வால்வ் பண்ணு, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் கொடு, இல்லையா? அப்போது நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம ஒரு நாளை நினைக்கக்கூடாது எனக்கு மட்டும்தான் நல்லா செய்ய தெரியும், மற்றவங்களுக்கு இதை நம்பி நான் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நாளும் நல்ல தலைவன் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இட்ஸ் அபவுட் ஜாப் டெலிகேஷன், இட்ஸ் அபவுட் ட்ரஸ்ட். ஓகே, பிறரை நம்பி வேலையை கொடுக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஒபீடியன்ஸ். மோசே இவ்வளோ பெரிய லீடர், ஆனால் தன்னுடைய மாமனார் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம 18ஆம் அதிகாரம் வரைக்கும் போன வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது 19வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அதை தான் இங்கே பார்க்கிறோம். நம்ம அதிகமாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் போது சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசனம் 19வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் அப்போ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அதை தான் இந்த 19வது அதிகாரத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு பேசுகிறாரு. மறுபடியும் இடி முழக்கம், மின்னல், கார்மேகம், பலத்த எக்கால சத்தம், இப்படிலாம் இதன் மத்தியிலே ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு மோசேயோடு பேசினார். மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். ஒரு சிநேகிதன் பேசுவது போல ஆண்டவர் மோசேயோடு பேசினார். இதில் 19வது வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்ம பேசுகிறத கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மோசேக்கு மறுமொழி கொடுத்த தேவன் நமக்கும் நிச்சயமாய் மறுமொழி கொடுப்பார். அடுத்து 20வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன்? 10 கற்பனைகள் முதல் முறையாக இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம், அதனால் இது ரொம்ப விசேஷமானது. இந்த 10 கற்பனைகளையும் நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயமாக மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே இந்த இது ரொம்ப பெரிய 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 வசனமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கற்பனையும் ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்ல வைக்கலாம். முதலாவது கற்பனை என்ன? எஸ், என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது, எந்த ஒரு சுரூபத்தையோ விக்கிரகத்தையோ உண்டாக்க வேண்டாம். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஐந்தாவது,
உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இப்படி சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் இப்போ வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் போனீங்கன்னா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இங்கிலீஷில் தமிழில் அப்படி இருக்கும். அதை வாங்கி நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். அப்பப்போ வாஸ்து அப்படியே அது மனப்பாடமாயிரும். அல்லது நம்மளே எழுதி வச்சு ஷார்ட் சென்டென்சஸாக எழுதி இதை கட்டாயமாக இந்த 10 கற்பனைகளை மனப்பாடமாக நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட முதல் அதிகாரம் இதுதான், முதல் இடம் இது. அதனால் இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம். அப்போ நமக்கு யாராவது கேட்டாங்கன்னா 10 கற்பனைகள் முதலாவது ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார் இல்லையா, எந்த அதிகாரத்தில் இருக்குது, எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த 10 கற்பனைகளை ஒவ்வொரு சென்டென்ஸாக ஷார்ட்டாக நம்ம எழுதி வைத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை மனப்பாடம் செய்து அப்படியே பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்க நம்ம சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அதை கற்பித்து கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்போ அதுதான் இந்த 20வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு பலிபீடத்தை மண்ணினால் உண்டு பண்ணு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தையும் இங்கே தான் பார்க்கிறோம். அடுத்து 21ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் உறவை காக்கும் கட்டளைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் பற்றிய உறவு, எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எஜமான் வேலைக்காரனிடத்திலே, வேலைக்காரன் எஜமானிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி தாய் தகப்பன் பிள்ளைகள் இவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை சண்டை பண்ணி காயம் ஏற்பட்டால் என்ன செய்யணும், இப்படி கடினமான தண்டனைகளை குறித்த காரியங்களை இந்த 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம சொல்ல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு, அது முதலாவது முறையாக இந்த அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கின்றோம். 21வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும். இது மோசேயினுடைய சட்டம், நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம நிறையா பேருக்கு கை இருக்காது, கால் இருக்காது, கண் இருக்காது, தலையே போனால் கூட போயே சேர்ந்துருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றுவதற்கு தான் இயேசு தன்னையே பலியாக தந்தார் இல்லையா? அல்லது மோசேயினுடைய நாட்களில் இருந்த அந்த நியாயப்பிரமாண சட்டம் இன்றைக்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இல்லையா? பயங்கரமான சட்டம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த மாடு குழியில் விழுந்துட்டுனா, அல்லது இந்த மாடு ஒரு மனுஷனை முட்டிட்டுனா என்ன செய்யணும், இதெல்லாம் பற்றிய பல சட்டங்கள், அதற்குரிய தண்டனைகள், இதெல்லாம் தான் இந்த 22ஆம் அதிகாரம் இதெல்லாம் பார்க்கணும். 22வது அதிகாரத்தில் முக்கியமாக ஒரு வசனம் 22 யாத்ராகமம் 22 விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். அப்போது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இவங்களுக்கு நன்மை செய்வது நம்மேல் விழுந்த கடமை. வட்டி வாங்கக்கூடாது, அதெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. பரிதானம் வாங்கக்கூடாது, பிரைப்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடுத்த 23வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும்.
3ஆம் ஒரு பொருளை திருடுனா அல்லது இரவல் வாங்கின பொருள் காணாமற் போயிட்டா அதுக்கெலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த 23ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 23ஆம் அதிகாரத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு வசனம், நம்ம முக்கியமாக ஊருக்கெலாம் கிளம்புறப்ப அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எந்த வசனம்? எஸ் எஸ், வாசிங்க. எஸ், 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். இதை நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு ஜனங்களோடும் பேசினதை நம்ம அங்கே பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். இங்கே தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அதே தேவன் தான் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அப்படி செய்யும்போது நம்ம தூதனை அனுப்புகிறீங்க அதை மட்டும் சொல்லிவிட்டு உமக்கு பயப்படுற பயம் எனக்கு முன் செல்லட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கோமா? எப்போமாவது ஆண்டவரே நான் ஊருக்கு கிளம்புறேன், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புங்க அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு முன்பாக அனுப்புங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறோமா? அந்த ஜெபமும் தேவை. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்படி ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படியும்போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆண்டவர் ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அப்படியாக 23வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 24ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வரும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் உடன்படிக்கையை ஆண்டவர் மோசையோடும் ஜனங்களோடும் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே 24ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். அப்போ எழுதி வைத்தான். அதனால தான் மோசே அந்த காலத்தில் எழுதி வச்சதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ வாசிக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம எழுதி வைக்கிற அந்த பழக்கம் நமக்கு கட்டாயம் வேணும். ஒவ்வொரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதை மெடிடேட் பண்ணும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாடுகளை அல்லது நம்ம எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மோசே எழுதி வைத்தார் அப்படின்னு சொன்னால் நாம் ஏன் எழுதி வைக்கக்கூடாது? ஆண்டவர் அவ்வப்போது நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள், இவற்றையெல்லாம் நம்ம எழுதி வைத்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய பின் சந்ததிக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர் காலேஜ் டேஸ்லேருந்து அந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருந்ததுனால அந்த ஒவ்வொரு டைரியும் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சு, அந்த சில நேரம் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க. அதெல்லாம் அவர் விட்டு செல்கிற பெரிய சொத்துன்னு சொல்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கும் மற்றவர் நம்ம போல ஆட்களுக்கு அது விட்டு செல்கின்ற பெரிய சொத்து. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளை எழுதி வச்சிருக்கிறார். நானும் அது மாதிரி நிறைய நோட்ஸ் எழுதி தமிழில் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு வேளை இப்போ என் பிள்ளைங்க வாசிக்காட்டாலும் அட்லீஸ்ட் அஃபியா வந்து இனிமேல் வாசிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எஸ், எழுதி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ், நமக்கும் மறக்காமல் இருக்கும், அது பிறருக்கும் நன்மை பயக்கும். ஓகே, அதை தான் அந்த 24ஆம் அதிகாரத்தில் நான் முக்கியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்து
அடுத்து 5வது பிரிவு. நம்ம ஏற்கனவே முதல் கிளாஸில் பார்த்தோம், யாத்ராகமத்தில் 40 அதிகாரங்கள், அது 5 பிரிவாக பிரிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். 5வது பிரிவு ஆராதனை முறை. ஆண்டவர் இப்போ உங்கள் மத்தியிலே நடுவிலே நான் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குங்கன்னு சொல்கிறார். 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணணும், அதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த 25வது அதிகாரத்திலேருந்து 40வது அதிகாரம் முடிவு வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால், அந்த வாசஸ்தலம் அது எவ்வாறு கட்டப்பட வேண்டும் சொல்லி மிக நுணுக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகிறத நம்ம வாசிக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த வாசஸ்தலத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. முதல்ல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? 2வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. வாசிங்கம்மா. எனக்கு, ஆண்டவருக்கு, மோசேக்குன்னு சொல்லலை, இது ஆண்டவருக்கு. ஏன்னா அந்த வாசஸ்தலம் ஆண்டவருக்கு. இப்போ முதலாவது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவன்கிட்ட மட்டும் வாங்கு, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்றது அர்த்தம். ஓகே, அப்படி என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தா, பொன்னும் வெள்ளியும், செல்லாத 10 ரூபா, கிழிஞ்சு போன 20 ரூபா, இதெல்லாம் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் தரோம். ஓகே ஓகே. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பொன், வெள்ளி, வெண்கலம், இளநூல், இரத்தாம்பர நூல், இப்படி விலையேற பெற்ற பொருட்களை அங்கே காணிக்கையாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இங்கே வாசிக்க முடியும். அப்புறம் ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து அந்த மாதிரியின்படியே செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி மோசேக்கு சொல்கிறார். 25வது அதிகாரத்தில் கடைசி வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் ஒரு மாடலை காமிக்கிறாரு அப்படின்னா அதன்படியே செய்ய நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே தான் தொடர்ந்து மூடு திரைகள், இப்படி திரைகள் எப்படி செய்யணும் அதெல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டு 26வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போம். 26, 33. ம் 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 அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். அப்படின்னா என்ன? நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் என்ன செய்ய முடியாது, அந்த திரையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இயேசு என்ன பண்ணினார்? இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 27, 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இப்போது இப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதை கிழிக்கணும்னா எப்படி கிழிப்போம்? சாதாரணமாக கீழேருந்து மேலே. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மரித்த பொழுது அதுவும் ஒரு அதிசயம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. அப்படின்னா என்ன? அதை தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில், எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் நினைக்கிறேன், வாசிப்போம். எபிரேயர் 19வது வசனம் தான் வாசிப்போம். 10, 19.
ம் 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 பார்த்தீங்களா? நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கே பிரவேசிக்க முடியாதபடி அந்த திரைச்சீலை இங்கே தடையாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் என்ன செய்தாராம்? அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் பிட்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அந்த திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, நியாயப்பிரமாணத்தை அல்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அல்ல, ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படியே தொடர்ந்து 27வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே பலிபீடத்தை எப்படி உண்டாக்க வேண்டும், குத்து விளக்கை எப்படி உண்டாக்க வேண்டும், அந்த குத்து விளக்கிலே எப்பொழுதும் எப்படி தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே 27ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 20வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அடுத்து ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். அப்போ அதற்கு எண்ணெயை கொண்டு வர வேண்டியது ஜனங்களுடைய கடமை, அதை எரிய வைக்க வேண்டியது ஆசாரியனுடைய கடமை. அப்போ ஒரு வாசஸ்தலம், தேவனுடைய ஆலயம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அதில் எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவினால் நிறைந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இப்போ அதனால தான் இது என்னுடைய ஜெப வீடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அந்த 27ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. 28ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதுக்கே பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் அது மகிமையும் அலங்காரமுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதை யார் தான் தைக்க முடியுமா? ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள சிலர் தான் அந்த வஸ்திரத்தை தைக்க முடியும். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் ஞானத்தின் ஆவினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. எதற்கு? இந்த பரிசுத்த வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 28ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே, அந்த அங்கியில் அந்த மார்பதக்கம் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். எதை எப்பொழுதும் தரித்து கொள்ளணுமா? அந்த 12 கோத்திரத்தின் நாமங்கள், இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை. எதற்காக அப்படி அவன் தரித்து கொள்ள வேண்டுமாம்? கான்ஸ்டண்ட்டாக அந்த 12 கோத்திரத்துக்காக அவன் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இப்போ வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் ஜனங்களுக்காக இன்டர்சீட் பண்ணணும். அதுதான் ஒரு ஆசாரியனுக்குள்ள ஒரு அழகு, அதுதான் அவன் மேல் விழுந்த கடமை. இப்போ ஒரு ஆசாரியன், ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கோ அவளுக்கோ அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய, அவர்கள் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை தன் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வது. அப்போ பாஸ்டர் ஜோமன்னா போதும், பாஸ்டம்மா ஜோமன்னா போதும் அப்படி இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் மனப்பாடமாக வச்சுருப்பீங்கள்ல, சொல்லுங்கள். 1 பேதுரு 2:9, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள், ராஜரீக கூட்டமாயிரு. அப்போ எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆசாரியர்கள் தான். நம்ம எல்லாருமே விழுந்த கடமை என்ன? ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்வது, டு ஸ்டாண்ட் இன் த கேப் இல்லையா? ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து நான் தேடினேன், ரகபோத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்லணும் இல்லையா? people who stand in the gap, people who intercede for others. அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதை தான் இந்த 28ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஓகே, இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம இதை ஒவ்வொரு வசனத்துக்கும் எத்தனையோ நாட்கள் போகும். நம்ம ரொம்ப சிம்பிளாக படிக்கிறோம். அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் விட்டுட்டு முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, 29வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்தணும், அந்த வஸ்திரத்தை எப்படி அவர்கள் உடுத்தி கொள்ள வேண்டும், அதை தான் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த அதிகாரத்தை விட்டுட்டு 30வது அதிகாரத்தில் அந்த தூபம் காட்டுறதை பற்றி தான் அது மறுபடிக்கும். எப்படி அந்த தூபம் இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த தூப வர்க்கத்தை எப்படி செய்யணும், அதுதான் 30வது அதிகாரத்தில் கடைசி 4 வசனங்கள். அந்த தூப வர்க்கம் எப்படி செய்ய வேண்டும் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜெபத்துக்கு சமம் தூப வர்க்கம் இல்லையா? அப்போ அந்த ப்ரேயர் இதை குறித்து நம்ம ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கோம். நான் பண்ணியிருக்கிறேன், முந்தி ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். அப்போ 31வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே தான் நம்ம பெசலேயேல், அகோலிபா அவங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த பெசலேயேல் எதற்கு விசேஷமானவன்? பெசலேயேல், அகோலியாப், இந்த 2 பேரையும் மறந்துடாதீங்க. ஓகே, வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு எவ்வளவோ பேர் உதவி செஞ்சாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் பல முறை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெசலேயேல் எப்படிப்பட்டவன்? வாசிப்போமா? 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பெசலேயேல், அகோலிபா இவங்க 2 பேரையும் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா. ம் 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 பார்த்தீங்களா? இந்த பெசலேயேலுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஆண்டவர் நிறைய ஸ்கில்ஸ் தந்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தி ஆண்டவருக்காக பல காரியங்களை நீங்கள் செய்துகிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லார், இது உங்களை எதனால் நிறைச்சிருக்கேன்னு? ஞானம், புத்தி, அறிவு இவற்றெல்லாம் நிறைச்சிருக்காரு. அது எப்படி உண்டாச்சு தான்? தேவ ஆவியினால். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட வேலைகளை ஆண்டவருக்காகவும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்திலும் உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம்
வராத ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் திடீர்னு கொடுப்பார். இதை இப்படி செஞ்சால் அது இவ்வளோ அழகாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்போ கிடைக்கும் அப்படின்னா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது. இப்போ இந்த பெசலியலை போல் நிறைய பேர் உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அறிவு ஞானம் புத்தினால் நிறைச்சிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களோட இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பெசலியேல ஆண்டவர் எப்படி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணாரோ அப்படி கட்டாயமாக உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் உங்களை நிச்சயமாக நிரப்புவார். அவனுக்கு துணையாக அகோலியாபையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னு சொன்னால் இந்த ஞானத்தின் ஆவியானவர், இந்த தேவ ஆவியானவர் நம்மளுடைய வேலைகளை அழகாக செய்வதற்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தி எல்லாவற்றையும் தருவார். நம்ம எல்லாவற்றையும் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஓகே, அது இந்த அதிகாரத்தில் முக்கியமாக பெசலியேலை குறித்தும் அகோலியாபை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, 32வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே தான் பெரிய இக்கட்டு. என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள்? மோசையை ஆளக்கானோம். ஓகே, மோசையை ஆளக்கானோம், எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அதனால் ஆரோன்ட்ட என்ன சொல்கிறாங்க? ஒரு கன்றுக்குட்டியை ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார். அதற்கு பலியிட ஆரம்பித்தாங்க, அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போது ஆண்டவருக்கு இங்கேயும் ஒரு பியூட்டிஃபுல் லீடர்ஷிப் லெசன். நீங்கள் லீடர்ஷிப் பற்றி கிளாஸ் எடுக்க ஆண்டவர் நிச்சயமாக தருணங்களை தருவார். அப்போது இந்த மோசேயை பற்றி நல்லா மோசே ஆரோன் ஜெத்ரோ இவங்களெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மோசே எப்படிப்பட்ட லீடர், ஆரோன் எப்படிப்பட்ட லீடருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவருக்கு ஜனங்கள் மேலே பயங்கரமான கோபம் பற்றி எரியுது. அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்ல, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஓகே, அதனால் நான் இவங்களெல்லாம் அழித்து போட போகிறேன். உன்னை மட்டும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் மோசே, நீ பயப்படாத. இந்த ஜனங்களை அழித்து போட்டுருவேன், ஆனால் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ நம்மனா அந்த இடத்துல இருந்தால், அப்பா நீங்கள் தொலைஞ்சு போட்டோம், நான் பெரிய ஆளானா போதும் அப்படின்னு நினச்சிருப்போன்னு நினைக்கிறேன். ஆனால் மோசே சொல்கிறாரு, தேவரீர் மகாபலத்தினாலும் 11வது வசனம், 32வது அதிகாரத்தில் 11வது வசனம். கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன அப்படின்னு தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. 13வது வசனத்தின் கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, கெஞ்சி பிரார்த்தித்தான். பார்த்தீங்களா, ஒரு உண்மையான தலைவனுடைய இருதயம் இப்படி தான் இருக்கணும். என்ன தான் ஆடுகள் தவறு செய்தாலும், என்ன தான் விசுவாசிகள் தவறு செய்தாலும், ஆண்டவர்கிட்ட இவன் தொலைஞ்சு போட்ட ஆண்டவரே என்னை மட்டும் பெரிய ஆளாக்குங்க, அப்படி அல்ல ஆண்டவரே, ஏன் என்னுடைய ஜனங்கள் மேலே உம்முடைய கோபம் பற்றி எரியுது, ஆண்டவரே இவங்க மேலே நீங்கள் பரிதாபம் கொள்ள மாட்டிங்களா அப்படின்னு கெஞ்சி பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல மனம் தலைவனுக்கு தேவை. தலைவனே இப்போ நான் இப்போ வீட்டில் எப்படினாலும் இருக்கலாம், வீட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தலைவர் தான். அப்போ மற்றவங்களை ஹேண்டில் பண்ணும்போது மோசேயை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஓகே, கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்ட. பாருங்களேன், மோசேனுடைய ஒரு ஜெபம், அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான், கர்த்தர் தன்னுடைய கோபத்தையே மாற்றிட்டார், அழிக்கணும்னு நினச்சதையே மாற்றிட்டார். அப்போ ஒரு லீடருடைய ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல். சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆரோனுக்கு வர்றோம் இப்போ. ஓகே, அப்போ மோசேக்கு ஆரோன் மேலே பயங்கர கோபம் வருது. நீ தானே லீடர், ஏன் இந்த ஜனங்களை மிஸ்லீட் பண்ணின? ஓகே பாருங்கள், அவனுக்கு ஜனங்கள் மேலே இல்லை, அந்த தலைவன் மேலே நீ தான் ரெஸ்பான்சிபிள்.
சரியா? ஆனால் நீ ஏன் இவங்களை மிஸ்லீட் பண்ண? 21வது வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். ஆரோனுடைய ஆன்சரை பாருங்கள். அதில் தான் மோசேக்கும் ஆரோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஆரோன் என்ன சொல்கிறான் 22வது வசனத்தில்? இது பொல்லாத ஜனம். மோசே எப்படி சொன்னாரா? ஆண்டவர் கோபத்தில் வணங்கா கழுத்தில் ஜனம், இவங்களை அழித்து போடுறேன்னு சொன்னார். மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே மோசே ஆரோனை கார்னர் பண்ண உடனே ஆரோனுக்கு தான் தலை தப்பிச்சா போதும், இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனம்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு முன்னாடி போகிற தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி இவங்க தான் என்னை தொல்லை பண்ணாங்க, அதனால தான் அவங்க நகையெல்லாம் கலட்டி தந்தாங்க, அப்படியே அக்னியில் போட்டோடனே ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி தப்பிக்க வழி பார்க்குறாரு பாருங்க. இது அல்ல நல்ல தலைமைத்துவம். சரியா? மோசேக்கும் ஆரோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது. நிறைய பேர் சில நேரம் பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே ப்ளேமை போட்டு தான் தப்பிச்சுக்கணும்னு பார்ப்பாங்க லீடர்ஸ். அது நல்ல லீடர் கிடையாது. நல்ல லீடர் ப்ளேமெல்லாம் அக்செப்ட் பண்ணி தன்னுடைய ஜனங்களை எப்படியாவது ப்ரொடெக்ட், அதுதான் நல்ல ஒரு டீம் லீடர். ஓகே, எஸ், ஓகே. நான் பிற்காலத்தில் நீங்கள் பெரிய தலைவர்களாக உருவாக்குவீங்க. இந்த மாடலை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், ஓகே. 33வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே மறுபடியும் ஆண்டவர் ஜனங்களை வணங்கா கழுத்தில் ஜனங்கள் என்றார். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டார்கள் அப்படிலாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 14வது வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது மோசேக்கு சொல்கிறார். உடனே மோசே சொல்கிறாரு, உம்முடைய சமூகம் என்னுடனே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அடுத்த வசனத்தில், நீர் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா, நீர் என்னோடே வருவதினால் அல்லவா. அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நீர் எங்களோடே. அப்போ அந்த ஜனங்களையும் சேர்த்துக்கிறார், இந்த ப்ளூரல். ஓகே, அப்போ நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நான் விசேஷித்தவன் என்று விளங்க பண்ணும். அப்படி இல்லை, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அப்போ அந்த ஒரு நல்ல தலைவனுக்குரிய குணங்களை இங்கே நம்ம மோசேக்கிட்ட பார்க்கின்றோம். ஓகே, 34வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லி ஜோமனோம் இல்லையா? நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு பேசின அந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நமக்காகவும் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறது உண்டு. ஓகே, நல்லது, அப்படி ஜெபிக்கிறது தவறு அல்ல. இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜனங்களுக்கு மோசே சொல்கிறாரு, ஜனங்கள் பார்க்குறாங்க மோசேன்ற முகம் அவ்வளவாய் பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி. மோசே தேவனோடு நேரம் செலவிட்டபடினாலே அங்கே மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 35வது அதிகாரத்திலேருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளைகளை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 35வது அதிகாரத்தில் ஞான இருதயமுள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தை நிறைய தடவை, ஞான இருதயமுள்ள அனைவரும், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள், ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் அப்படி சொல்லி இவர்களெல்லாம் கர்த்தருக்காக
எப்படி செயல்பட்டார்கள். அப்போ அந்த ஞானம் எவ்வளவு முக்கியம். ஞானம் அது எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதல். எஸ், இப்போ அந்த ஞான இருதயம், ஞானம் நமக்குள் இருக்குன்னு சொன்னால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. இங்கேயும் பெசலேல குறித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே 36வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அதே மாதிரி 8வது வசனத்தில் வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார். இப்போ யாரெல்லாம் தான் வாசஸ்தலத்தை உண்டாக்கினாங்கன்னு பார்த்தா ஞான இருதயம் உள்ளவர்கள். பல முறை அந்த ஞான இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்க முடியும். இதில் நம்ம முக்கியமாக பார்த்தது காணிக்கையை கொண்டு வந்து பொறுப்பாக சிலர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, மோசேக்கிட்ட போய் நிறைய காணிக்கை வந்துருச்சு. ஜனங்கள் மோசேயை நோக்கி 5வது வசனத்தில் மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இப்படியே ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்ட இருந்த இன்டெகிரிட்டி, உண்மை, அந்த காணிக்கை நிறைய வருது, நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. உண்மையாக கர்த்தருடைய காரியத்திற்காக செலவு பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 37 மறுபடியும் பெசலேயலை குறித்து வாசிக்கின்றோம். அந்த பெசலேயல் முதல் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் முதல் வசனத்திலிருந்து பார்த்தோன்னு பெசலேயல் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அந்த அதிகாரம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தான். அவன் மிகுந்த கலை திறனுடையவன், திறமைசாலி, ஞான இருதயம் உள்ளவன். அதெல்லாம் பயன்படுத்தி தனக்கு கிடைச்ச விஷனை வச்சு எப்படியோ செய்யலாம். அப்படி இல்லை, கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் மோசேக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 38வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு புது தமிழ் வார்த்தை, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. அது என்ன? எப்போமாவது யோசித்திருக்கீங்களா? எந்த வார்த்தை? 38வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். தர்ப்பணம்னா என்ன? இது மெசேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்களா? தர்ப்பணம், அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறேன். ஓகே, பரவாயில்ல. தர்ப்பணம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காலத்தில் எல்லா கேர்ள்ஸ், பாய்ஸும் தான் சிலர்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி அல்லது அட்லீஸ்ட் பைக் கண்ணாடியில் இப்படி அல்லது காரில் ரியர் வியூ மிரரில் இப்படி பார்த்துக்கிடுவாங்க. அப்படி அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஃபேஷன். நிறைய பிள்ளைங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன், ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள், ராஜ குடும்பத்தினர் அல்லது அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த ஸ்திரீகள் மட்டும் இப்படி ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்களாம். அந்த காலத்தில் கண்ணாடி கிடையாது, வெண்கலத்தை பளபளனாக்கி அதை பார்த்தா அதோட முகம் தெரியும். அந்த அளவுக்கு அது பளபளன்னு இருக்குமா. அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கும். எகிப்தில் அவங்க இருந்த நாட்களிலே பார்வோனுடைய அரண்மனையில் மட்டும் அது இருந்துச்சான். பார்வோனுடைய அரண்மனையில் அல்லது மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் இந்த தர்ப்பணங்களை பயன்படுத்துகிறத பார்த்துருக்காங்க. அங்கேருந்து கொண்டு வந்திருக்கணும் அல்லது இவங்க செய்திருக்கணும். மிக விலையேற பெற்றது. இப்போது என்னன்னாலும் என்கிட்ட எடுத்துக்கோங்க, செல்ஃபோனை மட்டும் பறிச்சிடாதீங்க அப்படின்னு தானே பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த தர்ப்பணத்துக்கு கேர்ள்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ரிச் ஃபேமிலியில் உள்ளவங்க, அது விலையேற பெற்றது. அது ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் அவங்க பேக்கில். ஆனால்
கர்த்தருடைய ஊழியத்திற்கு வெண்கல தொட்டி செய்கிறதுக்கு இது தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே இந்த ஸ்திரீகள் தங்களுடைய தர்ப்பணங்களை கொண்டு கூட அர்ப்பணித்தார்கள், கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அப்போ தர்ப்பணங்கிறது முகம் பார்க்குற கண்ணாடி. ஆனால் நம்ம வச்சிருக்க மாதிரி கண்ணாடி கிடையாது. மிக விலையேறப்பெற்ற வெண்கலத்தை மிக 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 அதிகமாக பாலிஷ் பண்ணி பல பல பலனாக்கி அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற பொக்கிஷம் போன்ற ஒன்று. அந்த தர்ப்பணங்களை ஸ்திரீகள் ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். அப்படின்னா இங்கே நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு எது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படி தோணுதோ ஆண்டவர் ஒரு வேளை கேட்டால் அதையும் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணேன். ஓகே, இன்னொரு தடவை பண்ணிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு மறந்து போயிடுச்சு. ஓகே ஓகே 39வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே எல்லாம் இப்போ செய்யப்பட்டது. நிறைய 7-8 முறை நினைக்கிறேன் இந்த கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அப்படின்னு சொல்லி 1வது வசனம், 5வது வசனம், 21, 26, 29, 31, 32 இப்படி வரிசையாக 42 இப்படி வசனங்கள் பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் 40வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கேயும் மறுபடியும் 8 முறை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். 40வது அதிகாரம் 16வது வசனம், 19, 20, 22, 24, 26, 28, 32 இந்த வசனங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மோசேக்கு இருந்த தாழ்மை மறுபடியும் தனக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுல, அப்படி இல்லை, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அப்போ 25வது அதிகாரத்திலேருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குறது என்ன? ஆராதனை முறை, வாசஸ்தலம் கட்டப்பட வேண்டிய முறை, பலிபீடம் கட்டப்பட வேண்டிய முறை, திரைச்சிலை செய்யப்பட வேண்டிய முறை, ஆசாரியர்களுடைய வஸ்திரம் செய்யப்பட வேண்டிய, இப்படி பல முறைமைகளை அங்கே கற்றுக் கொடுக்கறத பார்க்கிறோம். ஓகே, இப்போ இந்த யாத்ராகமம் 40 அதிகாரத்தை நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் இன்னும் ஒரு தடவை சம்மரியை பார்த்துட்டு லேவியராகமத்துக்கு நம்ம தொடர்ந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.